தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MQ7 கார்பன் மோனாக்சைடு, அதே மாதிரி MQ3 ஆல்கஹால் சென்சார் இதெல்லாம் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது இதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா RFID ரீடர்லேருந்து எப்படி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஷோ பண்ணுவேன் RFID கார்டு. ஓகே, இப்போ இங்கே நான் கூகுளில் சர்ச் பண்ணது EM18 RFID ரீடர் அண்ட் கார்டு அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் EM18 ரீடர் மாடியூல் அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த சர்க்யூட் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என் மவுஸ் வந்து இந்த இடத்துல இதாக EM18 RFID ரீடர் மாடியூல் அப்படின்னு இருக்குது. ஓகே, ரீடர் மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் எதுவும் போடல அப்படின்னா என்ன ஆகுது, அந்த கார்டு வந்து ரீட் ஆகாது. அப்போ இதுக்கு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ EM18 ரீடர் மாடியூல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து 5 வோல்ட்டு கிரவுண்டு, அதே மாதிரி TX RX. ஓகே, இந்த பின் இருக்கும். நமக்கு என்ன டிரான்ஸ்மிட்டர் பின் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிப்பாங்க, RXன்னு ஒரு பின் வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு அது தேவையில்லை. ஒன்லி என்ன பண்ணிடலாம், 5 வோல்ட்டு TX இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் எப்போ RFID கார்டை ஷோ பண்ணுறீங்களோ இந்த இடத்துல இமேஜில் பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா RFID கார்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் காமிக்கிறேன், இது வந்து RFID கார்டு. இதே மாதிரி கூட நீங்கள் மாடியூல் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு பஸ் இருக்கும். எப்படி RFID கார்டு நீங்கள் காமிச்ச உடனே கார்டு ரீட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். இது மாதிரி கார்டு ரீட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு இண்டிகேஷனுக்காக. இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் தான் உள்ள. நீங்கள் வந்து மேலே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரூபா நோட்டை வந்து நம்ம 10 ரூபா நோட்டில் 20 ரூபா நோட்டில் என்ன பண்ணுவோம், வெயிலில் பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்க காந்தி தாத்தா படம் தெரியுமோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு காயில் வைண்டிங் இருக்கும், ஒரு காப்பர் கம்பி இருக்கும். அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது RFID ரீடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடியூல் யூஸ் பண்ணிங்க. EM18 ரீடர் மாடியூல்னு இருக்கும். அதில் வந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இதே மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா 12 வோல்ட் நீங்கள் கொடுத்து 5 வோல்ட் அதுவாகவே கன்வெர்ட் பண்ணிக்கும். நான் ப்ரீவியஸாக ஒன்று காமிச்சேன் பாருங்க உங்களுக்கு. அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் 5 வோல்ட் மட்டும் தான் இன்புட் தரணும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீடர் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ரீடர் வந்து அது இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி மாடியூல் வாங்குனீங்க அப்படின்னா இதுக்கான பின் அவுட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ டேட்டா 0, டேட்டா 1, பஸ்ஸரு, கிரவுண்டு, VCC இது மாதிரி இருக்குது. இந்த பின்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், TX கிரவுண்டு, VCC, பஸ்ஸர். இது பஸ்ஸர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வந்து டேட்டா ரீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக பஸ்ஸர் சவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி மாடியூல் கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம், 5 வோல்ட் கிரவுண்டு இங்கிட்டு இருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் 12 வோல்ட் வேணும்னா இங்கே தந்துக்கலாம். இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ இதுக்கான கோடிங் பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ as include pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். as define crystal frequency 4 MHz. ஓகே, நான் வந்து 4 inbuilt டைம்டில் யூஸ் பண்ணுறதுக்காக 4 MHz யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி unsigned char data underscore cap 1 equal to 0, SCR1 equal to 0, ST1 equal to 1. இது எல்லாமே என்ன பண்ணுங்க, டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டம்மி வேரியபிள்ஸ்லாம் எதுக்காக அப்படிங்கிறத என்ன பண்ணுறாமா நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி unsigned int நம்பர் ஈக்குவல் டு 0, f ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணுங்க, ஃபாரில் போச்சு டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் இதை நம்பர் ஈக்குவல் டு 0ங்கிறது நான் வந்து அரே இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். LCD டிஸ்பிளே பின் டிஃபைன், நான் LCDக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். RFIDக்கான பின்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது சீரியல் கம்யூனிகேஷன், டேட்டா என்ன பண்ண போகிறோம், இன்டரப்ட்டில் தான் ரிசீவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம LCDயில் வந்து என்ன பண்ணுவோம், 0x80, 0x18 அப்படி என்ன பண்ணுவோம், டேட்டாவுக்கான கமாண்ட் சென்ட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த கமாண்டுக்கான ஃபங்க்ஷன் தான் இருந்தது. ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த LCD 4-bit LCD வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே, அதே மாதிரி LCD டேட்டா ஃபங்க்ஷன். அப்போ நான் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறேன். இப்போ வெல்கம் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து LCD டேட்டா ஃபங்க்ஷன் தான் வரும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், 4-bit LCD வந்து 8-bit LCD என்ன பண்ணுவோம், 4-bit LCD நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி வாய்டு LCD யூனிட்டு. அப்போ நான் 8-bit LCD யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை 4-bit LCD யூஸ் பண்ண போகலாம் அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன். LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு டேட்டாவை ஸ்ட்ரிங்காக வாங்கிறதுக்காக ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரே என்ன பண்ணுங்க ஃபாரில் போச்சு நான் கெட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 milliseconds கொடுக்க ஒரு டேட்டாவை கெட் பண்ணுவோம். அடுத்து GSM இன்சுலேஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த GSM இன்சுலேஸ் ஃபங்க்ஷன் நான் போட்டு என்ன பண்ணுங்க, சீரியல் கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து சீரியல் இன்சுலேஸ் ஃபங்க்ஷன் கூட மாற்றிக்கலாம். அதனால் இந்த இஷ்யூ இல்லை. இப்போ சீரியல் இன்சுலேஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணுங்க, GSM யூனிட்னு போடுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் நேம் வந்து சீரியல் யூனிட்னு கூட மாற்றிக்கலாம். ஓகே, அதனால் இஷ்யூ கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், அதே ஃபங்க்ஷனை கீழே கரெக்டாக கால் பண்ணணும். அப்போ TXSTA, RCSTA, 0x24, 0x90 இதெல்லாம் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம வீடியோ லென்த் தான் அதிகமாகும். ஓகே, SBBRG ஈக்குவல் டு 25. ஏன்னா பாட் ரேட்டோட ஆஸ்கி வேல்யூ வந்து நம்ம இங்கே போட்டுருவோம். SBBRG ஈக்குவல் டு 25 இதை கன்வர்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பாட் ரேட்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். அடுத்து GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள்
பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள் என்ன பண்ணிருக்கேன் 1 பண்ணிருக்கேன். அடுத்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணிருக்கேன். அந்த இன்டரப்ட் ஃபங்க்ஷனை தான் என்ன பண்ணிருக்கேன் நம்ம மோஸ்ட் ஆஃப் அங்கே சொன்ன எல்லா வேரியபிள்ஸும் நான் இங்கே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வாய்ட் இன்டரப்ட் RCX இஃப் RCIF ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ரிசீவ் இன்டரப்ட் பிளாக் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்துட்டு அந்த பிளாக் வந்து என்ன பண்ணி 0 பண்ணிருக்கேன். அப்போ RCREG ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறப்போ டேட்டா எதில் வரும் RCR ரிஜிஸ்டரில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ரிசீவ் ரிஜிஸ்டர் இருக்க டேட்டா என்ன பண்ணுங்க SCR1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணு. அப்போ SCR1 ஈக்குவல் டு 9 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாங்குற முதல் டேட்டா 9 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் டேட்டா கேப் 1 வந்து 1 பண்ணிவிட்டு STங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தேன் STங்கிற வேரியபிளும் 1 இருந்து வர டேட்டாவும் 9 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண உள்ள வான்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் உள்ளே வரும். உள்ளே வந்து டேட்டா கேப் 1 ஈக்குவல் டு 1 ST1 ஈக்குவல் டு 0. அப்போ ST1 வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அடுத்து வந்து டேட்டா கேப் ஈக்குவல் டு 1 நம்பர் லெஸ் தென் 13. அப்போ நம்பருங்கிற வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்களா அந்த இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அரே இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. அப்போ நம்பர் லெஸ் தென் 13. அப்போ ஐடி நம்பர் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு SCR1. அப்போ SCR1 இருக்கிற எல்லாமே நாங்கள் ஐடி நம்பர் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்பரோட வேல்யூ என்னன்னா இனிஷியலாக 0. அப்போ 0th பொசிஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் +1. அப்போ என்ன ஆகும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து செகண்ட் டேட்டா தேர்ட் பொசிஷன் வந்து ஒவ்வொரு டேட்டாவே என்ன ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா RFID ஃபங்க்ஷன். இந்த RFID ஃபங்க்ஷன் வந்து நான் பண்ணுறேன் மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வாய்டு மெயின் அப்போ ட்ரெஸ் C ஈக்குவல் டு 0x80. அடுத்து போர்ட் C ஈக்குவல் டு 0x80. ஏன்னா பண்ணிருக்கேன் நான் அந்த இடத்துல வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் நான் வந்து ரிசீவ் இன்டரப்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது 0x80. அடுத்து ட்ரெஸ் D போர்ட் D நான் LCDக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிலே MS 2 milliseconds வெயிட் பண்ணிட்டு அங்கே GSM இன்ஸ்டலேஷன் அப்போ சீரியலை வந்து இன்ஸ்டலேஸ் பண்ணிட்டேன். அடுத்து RFID கார்டு இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு என்ன பண்ணுங்க டேட்டாவை லென்த்தாக எழுதி அதை வந்து ஃபாரில் போச்சு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 0x0180 போட என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் காலம்லாம் பிரிண்ட் பண்ணேன். ஷோ RFID கார்டு நான் என்ன பண்ணேன் என்னுடைய RFID கார்டை ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ RFIDங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ RFIDங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ஆகும் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ நம்பர் கிரேட்டர் தான் 11 இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் கிரேட்டர் தான் 11 எப்படி மாறும் அப்படின்னா நமக்கு வர டேட்டா இன்டரப்ட்டில் வர டேட்டாவை தான் நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ இன்டரப்ட் அப்படிங்கிறத நான் முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அப்போ நான் RFID கார்டை காமிச்சா என்ன ஆகும் அந்த நம்பர் வந்து 11ஓட அதிகமாகும். அப்போ 11ஓட அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். LCD கமாண்டில் C0 என்ன பண்ணுங்க அந்த RFIDயோட நேம் டேட்டாவை பெச் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகே அதுக்காக இந்த வேல்யூ நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் 1வது பொசிஷன்லையும் 7th பொசிஷன்லையும் எனக்கு 9 இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட்னு பிரிண்ட் பண்ணு ஆனால் 5 seconds வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நம்பர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 7th பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் 6 7th பொசிஷன்லையும் 6 இருந்துச்சு அப்படின்னா பேக்கர்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் டேட்டா கேப் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0. ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும் எகெயின் வந்து நான் கார்டை காமிச்சோன்னா எனக்கு ரீட் பண்ணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணேன் டேட்டா கேப்புங்கிற வேரியபிள் 0 பண்ணிட்டு STங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணிட்டேன். நம்பர் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த அறையை என்ன பண்ணிட்டேன் இனிஷியலாக 0 பண்ணிட்டேன். அப்போ 20 milliseconds நான் வெயிட் பண்ணிவிட்டு LCD கமெண்ட் 0x01 எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் ஷோ யுவர் RFID கார்டு அப்படின்னு காமிக்கும். எகெயின் எனக்கு அந்த லூப் வந்து எகெயின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. இப்போ கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே சிமுலேஷன் வந்து ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் மேக்ஸிமைஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு நான் வெரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் RFID கார்டில் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சிமுலேஷன் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன RFID கார்டு இன்டர்ஃபேஸ் PIC16F877A டேட்டா வந்து ஸ்க்ரோலிங் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன் டேட்டா அந்த கமாண்ட்லேயே நான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன். ஓகே அதில் எந்த விஷயம் கொஞ்சம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுவேன் ஒரு 1 or 2 days கிளிம்ஸ் தான் என்ன பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே இப்போ ஷோ RFID கார்டு அப்படின்னு காமிக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன பண்ணணும் 9ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 6ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பேக்கர்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே என்னுடைய RFID கார்டு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. 12 digit தான் இங்கே பிரிண்ட் ஆகும். நான் வந்து டைப் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர் டைப் பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே பிரிண்ட் ஆகுது என்ன ஆகும் 12 digit தான். ஏன்னா RFID கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 digit எப்படி நம்ம ஆதார் கார்டில் வந்து 12 digit நம்பர் இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க RFID கார்டிலையும் 12 digit நம்பர் தான் வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணுறேன் 9ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூமே 9ன்னு செட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது
ப்ராஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேக்கர்னு பிரிண்ட் ஆச்சு, இப்போ ப்ராஜெக்ட்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், 9க்கு பதிலாக நான் ஃபஸ்ட் லெட்டர் வந்து 6ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்ன ஆகாது, ரிசீவே ஆகாது. ஏன்னா நம்ம முதல் லெட்டர் வந்து 9 வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் 6ன்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து முதல் லெட்டர் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்கு என்ன டிஸ்ட்ரிக், இப்போ திருப்பூர் அப்படின்னா டீன் கேப்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த டீங்கிற லெட்டருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறதா இருந்தால் டைப் பண்ணுவாங்க. இப்போ சேலம் அப்படின்னா எஸ்ன்னு போட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் போடுவாங்க. இப்போ மதுரைன்னு இருந்துச்சுன்னா எம்னு போட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் போடுவாங்களா. அப்போ அதே மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சீரியஸில் RFID கார்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த RFID கார்டோட சீரியஸ் என்னன்னா 9. இப்போ 9 ப்ரெஸ் பண்ணி நான் எந்த வேல்யூயை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும், நான் கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி டேட்டா பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கூடிய ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.